நம்ம ஹீரோயின் இனியாவும் யாழினியும் தனித்தனியா கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு திருவாசகத்துக்கு பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. வரும்போது கௌரி அம்மா கொடுத்து அனுப்பின அந்த மருந்து கலந்த பாயாசத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் உள்ள வந்தவங்க திருவாசகத்துக்கு வாழ்த்து சொல்லி அவரை சந்தோஷமும் படுத்தினாங்க. தான் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க, அதுவும் தனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் திருவாசகத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன் யாழினி, இப்ப இருக்க நிலைமைக்கு நேரம் என்ன பார்க்க வந்துதான் ஆகணுமா? வீட்டுல ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னு தான் பொண்ணு கிட்ட ரொம்ப அக்கறை தான் பேச ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் தனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் இனியா இன்னும் யார்கிட்டயுமே சொல்லல. அதுக்கு மிக முக்கியமான காரணம், முதல்ல இந்த விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லணும், அதுதான் முறை அப்படின்னு அவருக்காக தொடர்ந்து போன் மேல போன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு தான் போன் ரீச்சே ஆகலையே. அவர் இன்வெஸ்டிகேஷன்ல பயங்கர பிஸியா இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த கேஸ க்ளோஸ் பண்ற லெவலுக்கு விசாரணையும் முடிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயின் இனியா தனியா போயிட்டு ஏதோ போன் பேச முயற்சி பண்றதையும் வழக்கத்துக்கு மாறா இனியாவோட முகத்துல பொலிவு அதிகமா இருக்கிறதையும் பார்த்ததும் யாழினிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறா, ஆனா அவளால சொல்ல முடியல. ஒருவேளை இனியா கர்ப்பமா இருக்காளோ அப்படின்ற சந்தேகம் யாழினிக்கு வந்துருச்சு. நேரடியாவே இனியா கிட்ட கேட்கவும் ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு பிறகுதான் எல்லாருக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு யாழினி அதை ஏத்துக்கவும் செஞ்சாங்க. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இது ஸ்வீட்டோட கொண்டாடுறது இல்ல அப்படின்னு சொல்லி கௌரி அம்மா கொடுத்து அனுப்பின அந்த மருந்து கலந்த பாயசம் சட்டுன்னு அவங்களுடைய ஞாபகத்துக்கு வரவும் டம்ளர்ல ஊத்தி கொடுத்து குடிக்கவும் சொன்னாங்க. இந்த விஷயம் யாழினிக்கு தெரிஞ்சதால தன்னுடைய அப்பா கிட்டையும் தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த சொன்னாங்க. இனியா விஷயத்த கேள்விப்பட்டதும் திருவாசகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் குழந்தை பெத்துக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு வாக்கப்பட்டு போன இடத்துல 4 பேரு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாங்க. அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்ப திருவாசகத்துக்கு கிடைச்சிருக்கு. என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே நேரத்துல தாயா இருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். அந்த நல்ல சிவம் என்னெல்லாம் பேச்சு பேசினாரு அப்படின்னு திருவாசகம் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தவும், அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மாமா இப்ப கிடையாது, அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு தெரியுமா உங்களுக்குன்னு யாழினி விஷப்பாம்பு சிவத்தை பத்தி ரொம்பவும் சந்தோஷமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்னவரு, பாயாசம் இருக்குல்ல முதல்ல உங்களுக்கு ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பாயாசத்தை ஊத்தி கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அதை சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அந்த மருந்து கலந்த பாயாசத்தை சாப்பிட்டதாலதான் யாழினிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சா, இல்ல வேற ஏதாவது மிக முக்கியமான காரணமா, இல்ல சாதாரண வயிற்று வலியா அப்படின்னு தெரியல. வலியால துடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் கவலையோட இனியா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாங்க. யாழினி வயிறு வலிக்குதுன்னு சொன்னதும் உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு யாழினியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. இனியா யாழினியை செக் பண்றதுக்காக உள்ள கூட்டிட்டு போகவும், யாழினி தான் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது இனியா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்பவும் உருக்கமா பேச ஆரம்பிச்சாங்க. பாயாசத்துல கலக்கப்பட்டிருக்க அந்த மருந்து வேலை செஞ்சா ரெண்டு பேருக்குமே வயிற்று வலி ஏற்பட்டிருக்கும். நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு ஏன் வயிற்று வலி ஏற்படல அப்படின்றது ஆச்சரியமான கேள்வி. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.